நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ள தவிக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தவிக தலைவர் விஜயின் இன்றைய தினத்தின் பயண திட்டம் என்ன? காவல்துறை தரப்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டாவது நாளாக இன்று தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு இடங்கள்ல தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக கடந்த வாரம் சனிக்கிழமை அவர் தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் திருச்சி, பெரம்பலூர்ல தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அரியலூரில் நள்ளிரவு ஆன காரணத்தினால் நேரமின்மை காரணமாக அந்த பரப்புரை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மற்றொரு நாளில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்று நாகை மற்றும் திருவாரூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். குறிப்பாக நாகையை பொறுத்த வரைக்கும் சரியாக காலை 11 மணிக்கு இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை சென்று 11 மணிக்கு பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பரப்புரை மேற்கொள்ள இடத்திற்கு செல்வதற்கு பல மணி நேரங்கள் ஆன ஒரு காரணத்தினால காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கப்பட்டு அவர்கள் இன்றைய பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை தொண்டர்களும் ரசிகர்களும் பின்தொடர்ந்து வரக்கூடாது என்றும் ரோட் ஷோவில் ஈடுபடக்கூடாது என்றும் கட்சி அலுவலகங்களை குறிப்பாக விஜய் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வரும் இந்த பாதையில 2 கட்சி அலுவலகங்கள் இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதிகளில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்து காவல்துறை இந்த பரப்புரைக்கு அனுமதி அளித்திருக்காங்க. நாகையை பொறுத்த வரைக்கும் 11 மணிக்கு பரப்புரையை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் 3 மணிக்கு திருவாரூரிலும் பரப்புரை மேற்கொள்வதால் இதற்காகவும் காவல்துறை தரப்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பிறகு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் தொண்டர்களுக்கு 12க்கும் மேற்பட்ட கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கர்ப்பிணிகள், முதியோர்கள், சிறார்கள் நேரில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் போக்குவரத்திற்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, பிறர் மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது, சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளையும் கட்டளைகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் விடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தற்போது விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சில மணி நேரங்களில் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை மற்றும் திருவாரூரில் பரப்புரையில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது.